பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தையில் தேவன் நமக்கு நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. பைபிளை படிக்கும் போதெல்லாம் பைபிளில் கேட்ட வசனங்கள் தான், ஆனால் புதிதாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதனுடைய ஆழங்களை புரிய வைக்கிறார். அவைகளை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது எனக்கும் கர்த்தர் இதை செய்வார், என்னையும் இப்படி நடத்துவார். பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு மனிதன் கடந்து போன வழி இந்த பக்கம் போனால் இந்த ஊருக்கு போகலான்னா நீங்கள் அந்த வழியில் கடந்து போய்ப்பாருங்களா, அந்த ஊரை கடந்துடலாம். எப்படிங்க அது தெரியும் உங்களுக்குன்னா, ஒரு மனிதன் அதில் கடந்து போனதுனால அந்த இடத்த நம்ம என்ன பண்ணணும், போய் சேர முடியும். இதே போல தான் பைபிளில் ஒரு மனிதன் கடந்து வந்த பாதைகளை, கடந்து கண்ட காரியங்களை தேவன் எழுதி வைத்திருக்கார். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கணும். சங்கீதம் 91:16 பார்த்தீங்கன்னா அங்கே வசனம் அழகாக போடப்பட்டிருக்கு. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை என்ன பண்ணுவேன், அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்கிறார். நீடித்த நாட்களாய் தேவன் ஒரு மனிதனை திருப்தியாக்குறார். யாரை திருப்தியாக்குறார்? வேதத்துள்ள மனிதர்கள், வேதத்தின்படி நடக்கிறவர்களை கர்த்தர் நீடித்த நாட்களாக. ஒரு சிலர் வாழுறாங்க, நீடித்த நாட்களாக வாழுறாங்க, பலவீனங்கள் மத்தியில் வாழுகிறாங்க, கஷ்டங்கள் மத்தியில் எப்போ எனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வாழுகிறார். ஒரு சிலர் வாழுகிறார்கள் பசியும் பட்டினியுமாய் வாழுகிறார்கள். நிந்தை அவமானம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இதெல்லாம் யாராருக்கோ வந்து இதுக்கு வரமாட்டேது அப்படின்ட்டு. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு, வேதத்தின்படி வாழ்களுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னை யாரும் பார்த்ததில்ல, நீடித்த நாட்களாக நான் அவனை திருப்தி ஆக்குவேன், நான் அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன், அவனை நான் நடத்துவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு என்ன நான் காண்பிப்பேன் என்று சொல்கிறான். திருப்தி. இந்த திருப்திக்குள்ளே நடத்துகிற தேவன் ஒருவரே தான். வேதத்தில் நீங்கள் ஆபிரகாமை பாருங்கள். ஆபிரகாமுடைய காரியங்களை அவர் திருப்தியாக நடத்துகிறார். அவருடைய வாழ்க்கையில் எது குறைவுன்னு வந்தாலும் அந்த குறைவை அவர் என்ன பண்ண பார்க்க விடுத்தல. ஆபிரகாம் பாருங்க, ஒரு நாள் புறப்பட்டு வரும் வழியில் ஒரு மனிதனை பார்க்கிறார். அந்த மனிதன் கஷ்டப்படுவதை பார்த்து அவன் கஷ்டப்படுவதை அவர் விரும்பவில்லை. அப்போ ஆண்டவரிடத்தில் பாருங்கள் கவனிக்கும் போது அந்த எளிய சிறை அவர் என்ன பண்ணுறாரு, விலை கொடுத்து மீட்டெடுக்கிறார். பார்த்தீங்களா, அதை வாங்குவதற்கான பணம். ஒரு நாள் அவருடைய மனைவியை பிடித்து கொண்டு போகிறார்கள். அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, அவர்கள் பாருங்கள் போயிட்டு அங்கே இருக்கிறதுனால ரொம்ப வேதனைப்படுறாரு. என் மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. நான் உனக்கு ஒரு நாட்களை கூட்டி கொடுத்துருக்குன்னா உன்னை திருப்தியாக தான் நடத்துவேன், உன்னை எந்த விதத்தில் நான் குறைபட வைக்க மாட்டேன்பா, நான் உன்னை கஷ்டப்பட வைக்க மாட்டேன்பா. பாருங்கள், அந்த இடத்துல தேவனே போய் பேசுகிறார். அந்த மனிதன் ஒரு நீதிமான், அவன மனைவியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மனிதனுடைய துக்கத்தை, அந்த மனிதனுடைய வேதனையை ஆண்டவர் மாற்றி அந்த மனிதனை திருப்திக்குள்ளே நடத்துகிறார். தேவன் இப்படி நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்படி நன்மை செய்கிற தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நம் நன்மை செய்கிற தேவனை நாம் ஆராதிக்க துதிக்கும் போது தேவன் நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்போ அந்த மனிதனுக்கு தேவன் பாருங்க, வருகிற எல்லா பிரச்சனையிலும் உபத்திரவங்களிலும் எதெல்லாம், அப்பா பிள்ளை இல்லைப்பா, அந்த எலியேசா தான் பிள்ளையா இல்லைப்பா, நான் பிள்ளைய கொடுப்பேன்ப்பா, உன்னை திருப்தியாக நடத்துவேன்ப்பா, நான் உனக்கு நான் உதவி செய்வேன்ப்பா. அந்த திருப்தி அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்குது, அவருக்கு ரட்சிப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஏதோ ஆண்டவர்கள் நடத்தி கொண்டு வந்து ஒரு பாதையில் ஒரு குறிப்பிட்ட நாட்களெல்லாம் ஒரு வியாயிட்டான்னு சொல்ல முடியாத அளவுக்கு தேவன் அவரை நடத்தி கொண்டு விடுகிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் போது 25:8 நீங்கள் வாசிங்க. பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரைவயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். கவனிங்க, இந்த மனிதன் அப்படியே நல்ல நரைவயதிலும், பார்த்தீங்களா, அப்படியாப்பட்ட ஒரு முதிர்ந்த வயது பூமியிலே வாழ்வதற்கு தேவன் உதவி செய்தார். இவருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து அத்தனை பிரச்சனை எளிதாய் ஜெயித்து கொண்டு வருவதற்கு ஒரு திருப்தியான காரியம். 5 ராஜாக்கள் எதிர்க்கிறார்கள், போனாரு, அவங்கள மேற்கொண்டு விட்டு ஒரு சாதாரண மக்களை கொண்டு போய் மேற்கொண்டு விட்டு ஜெயித்து விட்டு வருகிற காரணம், இவரை திருப்தியாய் நடத்துகிற ஒரு தேவன் இருந்தார், இவருக்கு ரட்சிப்பை தருகிற தேவன் இருந்தார், இவருக்கு உதவி செய்கிற ஒரு தேவன் இருந்தார். இன்றைக்கும் அதே தேவன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அவர் என்னை நடத்துவார், எனக்கும் அவர் உதவி செய்வார். அவனை நான் என்ன பண்ண, திருப்தியா என் ரட்சிப்ப அப்படிதான் உதவி செய்வார். நீங்கள் வேதத்தில் யோபு என்ற ஒரு மனிதனை பார்க்கணும். முத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு இப்படி சாட்சி பெற்றவர் தான் இந்த யோபு. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு குறை ஒன்று வந்தது. ஆடு மாடுகள் எல்லாமே நான் பெண் அவர்கிட்ட போயிடுச்சு.
எல்லாம் போயிடுச்சு, 10 பிள்ளைகளும் போயிடுச்சு, ஃபுல்லாக வியாதி, மேலேருந்து உச்சந்தலேருந்து உள்ளங்கால் மட்டும் என்ன பண்ணுது, கொடிய பருக்கள். இப்போது அந்த மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்கள். இப்படியாப்பட்ட பலவீனங்களோடு இருக்கிற மனிதன் செத்து தான் போகணும் பாருங்கள். அவர் சொல்கிறாரு, அவனுக்கு நான் என்ன பண்ணுவேன், ரட்சிப்பை காண்பிப்பேன். என் ரட்சிப்பு என்னன்னு வரும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் உயிர் உள்ளவராய் காணப்படுகிறார். இன்றைக்கி பாருங்கள், ஒரு சிலருக்கு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே அந்த மனிதர்கள் வாழ்வது இல்லை. கடன், அந்த கடன் நிமித்தமாக பாருங்கள், தனக்கு உண்டான பிள்ளைகளை எல்லாம் சாகடித்து போட்டு விட்டு அவரும் போயிட்டு என்ன பண்ணுறாரு, ஒரு லாரிக்கு முன்னாடி மரித்து போனவராய் மாறுகிறார், ஒரு லாரிக்கு முன்னாடி. அப்போ பாருங்கள், ஒரு சின்ன பிரச்சனையில் இனி நான் வாழக்கூடாது, இவர் வாழாமல் போட்டங்க, என் பிள்ளைக்கு கஷ்டப்படக்கூடாதுன்னு பிள்ளைகளையும் காலி பண்ணிட்டு போயிடுறாரு. ஆனால் இவர் அப்படி தானே இருக்கிறாரு, நானும் செத்து போகிறேன், என் மனைவியை சாகிச்சிருன்னு சொல்லி செய்தாரா? இல்லை, தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுட்டுன்னு சொல்லும்போது கூட சொல்கிறாங்க, பைத்தியக்காரி புற பேசுறிய, தேவனத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெறக்கூடாதுன்னு அந்த தீமையை பெற்றுக்கொண்டும் அவர் சாட்சியாக வாழ்கிறார். எப்படிங்க வாழ முடியுது? தேவனுடைய ரட்சிப்பு, தேவனுடைய ரட்சிப்பு. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் வேண்டியதை கொடுக்கிறார், அவனுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறார், அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறான். பார்த்தீங்களா? திருப்தி வந்தா, திருப்தியா நடத்தினாரா? பாருங்க, நீங்கள் 42ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அவர் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாய் பெற்றுக் கொடுக்கிறார். திருப்தியாய் கர்த்தர் நடத்துகிறார். யார் ஒருவன் தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு பக்தியாய் பரிசுத்தமாய் உண்மையும் உத்தமமாய் வாழுகிறானோ அவனுக்கு அவர் உதவி செய்கிறார், அவனுடைய தேவையை அவர் சந்திக்கிறார், அவன் வெட்கப்பட விடவே மாட்டார். அவனுடைய வாழ்க்கையில் வெட்கங்கள் வரும், துன்பங்கள் வரும், துயரங்கள் வரும், அதற்கு மத்தியிலே தேவன் உதவி செய்து அவனை தூக்கி நிறுத்த வல்லவராக இருக்கிறார். அவன் தேவையை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அவனை ஆசீர்வதிக்க தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அற்புதமாய் நடத்துகிறார். அப்படி நல்லது செய்கிற ஒரு தேவன் நம்ம கூட இருக்கிறார். யோபு 42:16-17 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்க. இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். கவனிங்க, அவர் துன்பப்பட்ட நாட்கள் நிறைய வேதனையோடு இருந்து, ஆனால் அந்த மனிதன் பாருங்க, அதற்கு பின்பு 140 வருஷம் உயிரோடு வாழ்கிறார், 4 தலைமுறைகளை பார்க்கிறார், நீடித்த நாட்டாய் வாழ்கிறார். வேதம் சொன்னது நிறைவேறுதா? ஆச்சுங்களா? ஒருவன் தேவனுடைய காரியங்கள் இருக்கிற மனிதனை கர்த்தர் எவ்வளவாய் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். எந்த உயர் வைத்திருக்கிறார், அவனுக்கு வேண்டியதை அவர் எப்படி செய்கிறார் பாருங்க, அவனுக்கு வேண்டியதை எப்படி தருகிறார் பாருங்க. அந்த மனிதனை குறைவுபட்டனாய் சாகடிக்க விடவில்லை, அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை பாரு, 10 பிள்ளைகளை பெற்றெடுத்து 4 தலைமுறை காண வைத்து அந்த மனிதனுக்கு வேண்டியதை தேவன் கொடுத்து நீடித்த நாட்களாய் வாழ வைத்திருக்கிறான். அவன் பூரண வயதுள்ளவனாய் மரித்து போகிறான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை, நான் தேவனை சார்ந்து கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை இவ்வளோ பெரிய வியாதி வந்துச்சு, கவலைப்படாத, வியாதியை பார்க்காத, வியாதியை தீர்க்கிற ஒரு தேவனை பார், வியாதியை மாற்றுகிற தேவனை பார். கடன் ஆயிடுச்சுங்க, இவ்வளோ பெரிய கடனில் மாட்டினங்க, கடனை பார்க்காத, கடன்லேருந்து வெளியே வர வைக்கிற ஒரு தேவன், உனக்கு ஆலோசனை கொடுக்குற தேவன், உன் பிஸ்னஸில் உனக்கு உதவி செய்கிற தேவனை பார், அவர் உனக்கு உதவி செய்வார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் தேவனை சார்ந்தான், அவன் தேவனோடு கூட இருந்தான், அவன் தேவனோடு கூட ஐக்கியப்பட்டான். அதனால தான் அவனுக்கு வேண்டியதை தேவனை பண்ணி கொடுத்தார். இன்னைக்கு நீ தேவனை சார்ந்துக்கொள், தேவனோடு இருந்து பார், அவர் உனக்கு என்ன பண்ணுற நீடித்த நாட்களை கொடுப்பது மாத்திரம் இல்லை, அவருடைய ரட்சிப்பை பார்க்க முடிக்க வைப்பார். அவருடைய ரட்சிப்பு இல்லாதவர்கள் தான் ஒரு பிரச்சனை என்று சொன்னால் மரித்து போகிறார்கள். ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட மனுஷன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் உயிரோடு இருப்பான், தைரியமாக இருப்பான், வாழ வைப்பார், அதில் மேலே அவர் வைப்பார். அவனுக்கு அவர் உதவி செய்கிற தேவனாய் உதவி செய்வார். நீங்கள் வேதத்தில் தாவீதை நீங்கள் பாருங்கள், தாவீதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுது. அந்த மனிதனுக்கு வராத பிரச்சனையா? ஏராளமான பிரச்சனை வந்துங்க, திரும்ப பக்கம்லாம் பிரச்சனை, இந்த பக்கம் இஸ்ரவேலை தோத்துறான், இந்த பக்கம் பார்த்தா பெலிஸ்தீன் தோத்துறான். இப்படி எல்லா பக்கம் தோத்தும் போதும் அந்த மனிதன் நான் குறைப்பட்டு விட்டேன் என்று சொல்ல மாட்டார். ஏன்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு வேண்டியதை தேவன் செய்ய வல்லவராக இருந்தார். அவர் சொல்கிறார், பிறகு எல்லாத்தையும் ஒத்துப்பாத சொல்கிறாரு, நான் இளைஞனாக தான் முதிர் வயதுள்ளமான நீதிமான் கைவிடப்பட்டதில்லை,
அந்த சந்ததி அப்பத்துக்கு. அப்போ ஆண்டவர் அவரை திருப்தியாய் நடத்தினதை பார்த்து, திருப்தி உள்ள மக்களை பார்த்து பேசுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட திருப்தி செய்கிற தேவன் இருக்கிறாரா? செக் பண்ணிப்பார். அப்பா சங்கீதம் அப்பா வாசித்த பிரகாரமாய் ஆண்டவரே என்னை கூட நீ திருப்தியாக்கும், எனக்கு கூட இந்த திருப்தி வேண்டும். ஒரு சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா இது மனப்பாட வசனமாக என்ன பண்ணுவாங்க, எப்போ பாருங்க ஆராதனைக்கு முன்னாடி வாசிப்பாங்க. இதெல்லாம் கேட்குற ஜனம் கூட இப்படி ஒரு திருப்தியை தேவன் வச்சிருக்கிறான்னு தெரியாது, அவங்களுக்கு இப்படி ஒரு ரட்சிப்பை வச்சிருக்கிறான்னு தெரியாது. போங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கஷ்டங்களை இப்போ தான் பேசுவாங்களே கண்டி இந்த திருப்திக்குள்ளே நடப்பதை பேச மாட்டார். தாவீதுக்கு வந்த எல்லா கஷ்டத்துக்கு மத்தியில் தேவன் கூட வந்து அவரை உயர்த்தி, அவரை பாருங்க ஏதோ பாதியில் ஒரு பிரச்சனை செத்துட்டாருங்க, அவங்க கொடுத்த வேதனை தாங்க அப்படி செத்து போயிட்டாரு, அவங்க இப்படி பண்ணதுனால தாங்க அப்படி ஆயிட்டாருன்னு சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? அவரை திருப்தியாய் நடத்துகிற தேவன் இருந்தார். அவருக்கு ரட்சிப்பை காண்பித்து கொண்டே இருந்தார். எங்கே போனாலும் எந்தெந்த பிரச்சனை ரட்சிப்பை காண்பித்து ஆண்டவர் விடுதலை பண்ணினார். அவருடைய ரட்சிப்பை அவர் பார்த்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் நீங்கள் கூட அவருடைய ரட்சிப்பை பார்க்க முடியும். எப்பொழுது? நான் தேவனை சார்ந்திருக்கும் போது. வேதம் பாருங்க 1 நாளாகமத்தில் 29-28 வாசி. அவன் தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே மரணம் அடைந்த பின் அவன் குமாரனாகிய சாலமோன் அவன் ஸ்தானத்திலே அரசாண்டான். கவனிங்க, அவன் எப்படி நல்ல முதிர் வயதான், நல்ல முதிர் வயது. இவங்களெல்லாம் பாருங்க அவ்வளோ நாள் கர்த்தர் என்ன பண்றாரு, நடத்தி கொண்டு வந்தார். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீ என் வாழ்க்கையில் மரணத்துக்கு நேரம் நடத்தப்படுது நினைக்கிற இல்லை, நல்ல முதிர் வயதிற்குள்ள கர்த்தர் உன்னை நடத்துவார். நீ இன்னைக்கு விசுவாசி, எனக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் வைத்திருக்கிறா, எனக்கு உதவி செய்வார் என்று நீ எண்ணிப்பார். கர்த்தர் உன்னை இன்னைக்கு தூக்கி எடுக்கிறார் நினைப்பாரு, உனக்கு உதவி செய்கிறார் நினைப்பாரு. நல்ல முதிர் வயதுலையும் அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தானா, அவன் திருப்தியா இருந்தானா. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர்களாய் கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தா. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இவர்கள் எல்லாரையும் கர்த்தர் இப்படி நடத்தி கொண்டு வருகிறார். உன்னை கர்த்தர் இப்படி நடத்த வல்லவராக இருக்கிறார். வேதத்தில் இப்படிப்பட்ட மனிதர்களாக நான் உங்களுக்கு காண்பிக்கும் போது நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், என்ன கூட தேவன் இப்படி தான் நடத்துவார். அதனால தான் இந்த சத்தியத்தை கேட்க வச்சிருக்கிறார். அதனால தான் இந்த வசனத்தை கேட்கும்படிக்கு, என் காதில் கேட்கும்படிக்கு, இந்த நாளில் இந்த சத்தியத்தை நான் புரிந்து கொள்ளும்படிக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார், தேவனுடைய உதவி எனக்கு கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லத்தக்கமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி உங்கள் வாழ்க்கை தரத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். போ எவ்வளோ வாசனம் கேட்டேன், ஆனாலும் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கு, இப்படி சொன்னீங்கன்னா இப்படி தான் எப்படி தான் உன் வாழ்க்கை முடிய போகுது. இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டாம். உன் வாழ்க்கை எப்படி மாற்றிக்கணும், நல்லா தேவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரியமான திருப்தியாக ரட்சிப்பை காணும்படிக்கு வைப்பார். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக நீ காணப்படுவே, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். பைபிளில் சிமியோன் என்ற ஒரு மனிதன் இருக்கிறார். அவருடைய காரியங்களில் வயதானவராய் காணப்படுகிறார். இந்த வயதானவரை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அந்த திட்டம் இருக்கிறவருக்கும் அவரை சாகடிக்க முடியாது, மரணம் ஏற்படாது. ஏன்னா எத்தனை பிரச்சனை வந்தாலும் தேவன் என்ன பண்ணுவார், அவரை மீட்டெடுக்க வல்லவராக இருக்கிறாரு, உதவி செய்ய வல்லவராக இருக்கிறாரு, அவருடைய தேவையை சந்திக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை காணும்படிக்கு வைக்கிறார். லூக்கா 2ஆம் அதிகாரம் 29-32 வாசிக்கும் போது பாருங்க, தேவன் அங்கே ரட்சிப்பை காணும்படிக்கு வைத்தார். ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிப்பிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அல்லேலூயா. கவனிச்சிங்க, இந்த மனிதன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவரே என்னை பூரணமாய் நான் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு கிருபை தந்தீங்களே. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த திருப்தியை கர்த்தர் கொடுக்க வல்லவருக்கு ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சிமியோனுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே நீடித்த நாட்களை கொடுத்து அவனை திருப்தியாக்கி அன்றே ரட்சிப்பை காணும்படிக்கு வைத்தீர். அன்றே வேத்துள்ள ஒவ்வொரு மனிதருக்கும், ஆபிரகாம் காண்டவரே, தாவீது காண்டவரே, அப்பா நீர் இப்படி உதவி செய்து யோபுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கப்பா. இன்றைக்கி யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்குறாங்களோ இவங்களுக்கும் அப்படிப்பட்ட ரட்சிப்பை அன்றை காணும்படிக்கு உதவி செய்யுங்க. அன்றை ரட்சிப்பு மாத்திரம் இல்லை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தியை கர்த்தர் உண்டு பண்ணுங்கப்பா. அந்த திருப்தியாய் வாழ்வதற்கு, எல்லாவற்றிலும் ஒரு நிறைவாய் வாழ்வதற்கு நீங்கள் உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி:
இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.